இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 4வது நாள் பூஜை, அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜையுமே நல்லபடியாக முடிஞ்சது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில். இப்போது நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மார்கழி விளக்கு ஏற்றும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. எப்படி இருந்தாலும் காலையில் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறீங்க, அதனால் பிரம்ம முகூர்த்த விளக்குமே ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா ஏற்றிக்கலாம். இல்லைனா மற்ற விளக்குமே பார்த்திங்கன்னா இருக்கு இல்லைங்களா பூஜை ரூமில், அதையுமே ஏற்றிக்கலாம். பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றுனதுக்கப்புறமா நம்ம குளிர் வைக்கணுமா இல்லை தானாக மலை ஏறணுமான்னு கேட்டிருக்கீங்க. அது வந்துட்டு தானாக மலை ஏறணும், நாம் வந்துட்டு குளிர் வைக்கக்கூடாது. மற்ற விளக்கு ஏற்றுறோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு பார்த்துட்டு நாம் தான் குளிர் வைக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடை வந்துட்டு எல்லாம் பெருக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் பூஜை பண்ணணுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு வீடு வந்துட்டு பெருக்கிட்டு தான் சுத்தம் பண்ணிட்டு தான் வந்து விளக்கு ஏற்றணும். இல்லை ஒரே ரூம் தான் இருக்குது எங்களுக்கு, எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் விட்டுட்டு பூஜை ரூம் வரைக்குமே க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். தனித்தனியாக ரூம் இருந்துச்சுன்னா ஹாலு கிச்சன் வரைக்கும் சுத்தம் பண்ணிக்கலாம்.